மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் துரை வைகோவுக்கும் மல்லை சத்யாவுக்குமான அந்த மோதல் வந்து தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. வைகோ மூலம் இந்த மோதல் வந்து முடிவுக்கு வந்திருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். ப்ரெஸ் மீட்டில் 2 பேர்த்தோட கையை பிடிச்சி எல்லாருமே நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. துரை வைகோ தான் இனிமேல் அதிகார மையமாக ஆக போகிறாரா? அதுதான் உணர்த்துதான். இல்லை, அதான் இயல்பு. நம்ம என்ன இருந்தாலும் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இன்னைக்கு மாடர்ன் பொலிட்டிக்ஸில் அதுதான் இயல்பான ஒன்று. அந்த கட்சி இதெல்லாம் இயங்கணும்னா, அது வெற்றிகரமாக போகணும்னா அப்படியே இன்டாக்டாக வைகோ துரை வைகோன்னு தான் அது போக முடியும். அதில் அந்த கட்சிக்கு அதுதான் நன்மை. இதில் நீங்கள் வேறு அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் விமர்சனங்கள் வைக்க அர்த்தம் இல்லை. ஒரு அரசியல் இயக்கத்துக்கு அது தொடர்ந்து வெற்றிகரமாக இயங்குறதுக்கு எது தேவையோ அதுதான் அந்த இயக்கம் தேட முடியும். அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து துரை வைகோ முழுக்க மதிமுகவுக்கு சரியான பொருத்தமான ஒரு தலைமை தேர்வு தான். அவரும் மக்களை சந்தித்து, நான் ஏற்கனவே சொன்னேன், மக்களை சந்தித்து அவர் வெற்றி பெறுவாருன்னு. அதே மாதிரி திருச்சியில் மக்கள் சந்தித்து மக்கள் ஆதரவை பெற்று ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்காரு. அந்த அங்கீகாரத்தை தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலிலும் கட்சிக்காக உழைத்தவர்கள், கட்சிக்காக பாடுபட்ட பலரும், செந்தில் அதிபன் போன்ற பலரும் அந்த கட்சிக்குள்ளே நீண்ட காலமாக இருக்கிறாங்க. இப்படி பலருக்கும் அங்கே ஒரு இடத்தை உறுதி பண்ணி சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கணும்னா துரை வைகோ தலைமையில் தான் தங்களுக்கு வாக்கு வருங்கிறத மு.க. ஸ்டாலினுக்கும் தெரியும். ஸோ அதனால தான் துரை வைகோ எடுத்த ஒரு ஆவணப்படத்தை 3 மணி நேரம் ஸ்டாலின் உட்கார்ந்து சத்யம் தேட்டரில் நானும் பார்த்தேன், இருந்தார். ஸோ அந்த கட்சிக்கு பல வகையிலையும் கட்சியை நிலைநிறுத்தி கொண்டு போகிறதுல துரை வைகோ முதன்மையாக இருக்கிறார். இயல்பு இது. நாம் இதுக்கு மேலே இதில் சொல்கிறதுக்கு இல்லை. இட்ஸ் குவைட் நேச்சுரல். மல்லை சத்யாவுக்கு தொடர்ந்து எம்பி சீட்டு, எம்எல்ஏ சீட்லாம் வந்து வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் அவர் வந்து ஜெயிக்க முடியாத சுச்சுவேஷன் தான் பல தேர்தலில் வந்து இருந்துச்சு. இந்த முறை நிச்சயமாக துரை வைகோ மூலம் எம்எல்ஏ ஆவாரா மல்லை சத்யா? வாய்ப்பு இருக்குது. அவர் அது கட்சியில் முக்கியமான ஒரு ஃபோர்ஸ் தானே, வாய்ப்பு இருக்குது. மல்லை சத்யா வந்து முன்வைத்த சில விஷயங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரிசு அரசியலை சீண்டி பார்க்கும் விதமாக தான் வந்து இருந்துச்சு. அது எப்படி வைகோ வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாரு? இல்லை, கட்சி இன்னைக்கு ஒரு இன்டாக்டாக நின்று ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு சதவீதத்தை திமுக அணிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும். அதுக்கு வேல்யூ அடிஷனாக துரை வைகோ தான் இருக்கிறார். அதான் இயல்பு. மற்றபடி அமாங் ஈக்குவல் மோர் ஈக்குவலாக துரை வைகோ தான் இருக்கிறாரு. இப்படி தான் நகர முடியும். இதில் நீங்கள் மேலே கீழே பேசி வடக்கு தெக்குன்னு அடித்தா பழைய ஜனதா கட்சி மாதிரி தான் போகணும். விசிகா திமுகவை மட்டும் நம்பி இல்லை அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு திருமாவர்கள். இது வந்து அவருடைய மனக்குமரலா இல்லை எதுவும் கலை யதார்த்தத்தை எதுவும் சொல்கிறார்? அவர் திமுக அணியில் இன்டாக்டாக இருக்கிறாரு. பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறாரு. 3 தடவை தொடர்ந்து அந்த அணியில் வெற்றி பெற்றிருக்கிறாரு. வட தமிழகத்தில் அவர் கேட்டலிஸ்ட் போல்ஸாக பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு. பாமக உள்ள வருது, விடுதலை சிறுத்தைகள் வெளியே போகிறதுங்கிற தகவல்கள் பரவலாக இருந்தது. நான் கூட அதை பேசும்போது ஸ்டாலின் வந்து விசிகா விடமாட்டாருங்கிற கருத்தை தான் சொன்னேன். ராமதாஸ் முயற்சி பண்ணுறாரு, ஸ்டாலின் விடமாட்டாருங்கிற கருத்தை தான் நான் சொன்னேன். அந்த கருத்தின் அடிப்படையில் வந்து விசிகாவுக்கு ஆப்ஷன் இல்லை, விசிபா இஸ் கார்னர்டு, அந்த மாதிரி பல செய்திகள் வரும்போது எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஒரு அங்கீகாரம் பெற்று 2 எம்பி 4 எம்எல்ஏக்களை வச்சுருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி வந்து தெளிவாக வந்து 3-4 எம்எல்ஏக்கள், விசிகாவுக்கு 4 எம்எல்ஏக்கள் தங்களை அசெப்ட் பண்ணுற மாதிரி பெற்ற கருத்துக்களை சொல்லத்தான் செய்வாங்க. இது இயல்பானதான். இதனால் ஒன்றும் பெரிய அர்த்தங்கள் இதுக்கு கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெற்றி தொடர்ந்து வர அந்த அணி தொடரும். அப்போ திமுக கூட்டணியில் மனக்கசப்போடு இருந்தாலும் நாங்கள் வந்து மதத்தை முன்னிறுத்தக்கூடிய கட்சிகளை வந்து எதுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மதச்சார்பற்ற தளத்தில் பயணிக்கிறோம். மனக்கசப்பு அது இதெல்லாம் சொன்னா கூட எங்க இந்த அணிக்கு வர்றதுக்கு முன்னே ஒரு 0.7% தானங்க எடுத்தாரு. அதையும் உண்மை தானங்க. வெற்றி வீரர் கேட்டலிஸ்ட் போல்ஸ் அதுவும் உண்மைங்கிற அடிப்படைக்குள்ள எடுத்து 0.7 தானே. அது திமுகவுக்கும் பொருந்தும். நம்ம ஒன்றும் திமுகவை அந்த இடத்துக்குள்ள அவங்களும் தோல்வி வளையத்துக்குள்ள இருந்து தான் வந்திருக்காங்க. ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் போயிட்டுருக்காங்க, வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ யார் யாருக்கு என்ன பலங்கிறத விட அது காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியோட பலம் தான். திமுக பவர்ஃபுல்லாக இருக்காங்க, அவங்க சீட்டை கொடுக்குறாங்க, லீட் பண்ணுறாங்க. அதில் ஸ்டாலினுக்கு இமேஜ், கலைஞர், புரட்சி தலைவி, மக்கள் திலகம், இவங்க எல்லாத்த விட அதில் ஸ்டாலினுக்கு இமேஜ் வந்து உயர்ந்துட்டு அவர் தொடர் வெற்றியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவராக, திராவிட இயக்கத்தில் ஒரு பெரிய தலைவராக பார்க்கப்படுறாரு. அதுக்கு காரணம் ஜோதி பாசு மாதிரி அவர் அலைன்ஸை இன்டாக்டாக வச்சிருக்கிறாரு. ஸோ அவரும் அலைன்ஸை பிரிக்க முடியாதுங்கிற லெவலில் அலைன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்தானே பேசுகிறாரு. வெற்றிக்கு காரணம் கூட்டணி தானே அவர் பேசுகிறாரு. என் கலைஞர் வெற்றி காரணம் கூட்டணின்னு சொன்னாரா? வெற்றி காரணம் கூட்டணின்னு ஜெயலலிதா சொன்னாரா? எம்ஜிஆர் சொன்னாங்களா? தங்களால் தானே வெற்றினாங்க. அப்போ இவர் தொடர் வெற்றி பெறக்கூடிய ஸ்டாலின் வெற்றி காரணம் கூட்டணிங்கிறாரு. கூட்டணி இன்டாக்டாக வச்சிருக்கிறாரு. ஸோ இன்னும் கூட்டணி எக்ஸ்பாண்ட் பண்ண கூட அவர் செய்யலாம். ஸோ அந்த இடத்துக்குள்ள
வேற எந்த தலைவர்கிட்டையும் இல்லாத ஒரு கம்ஃபர்ட்டும் ஒரு வெற்றியும் வந்து ஸ்டாலின்கிட்ட கிடைக்குது. இந்த கம்பேக்ட்ல ஒரு ஜெயலலிதா இருந்தாரா? இல்லை, சேர்ந்தாரு. செலவுக்கே பணம் கொடுக்காம என்ன கஷ்டப்பட்டு என்ன சிரமப்பட்டார் 2006 ஜெயலலிதா அலாட் பண்ண படத்தை யாரோ இடையில ஆட்டையை போட்டுக்கிட்டு அவர் சிரமப்பட்டது. இது முன்னாள் ராஜ்யசபா உறுப்பினர் செட்டிக்குளம் சவுந்தரராஜன் நண்பர் சொல்லுவார், பரிதாபமாக இருந்தனே திருமாவளவன் இது 2006 அதிமுக கூட்டணியில். சரி, அந்த கூட்டணிக்கு ராமதாஸுக்கு எதிராக போகக்கூடிய அளவுக்கு நாலேஜ் ஒர்க் பண்ணது நம்ம தான். 30 தொகுதியில் விஜயகாந்தும் திருமாவளவன் சேர்ந்தா 3வது பேர் வரணும். அதில் ஜெயலலிதா தரப்பு வந்து பயந்து சேர்த்துக்கிட்டாங்க. ஆனால் ப்ராப்பராக அவங்க செயல்பட்டாங்களா? ஸோ அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் திருமாவளவனுக்கு கண்டஸ்டே பண்ண விடாமல் தனி அம்போனி விட்டு பண்ணக்கூடிய வேலையை தானே பண்ணாங்க. அதைத்தானே ராமதாஸுக்கு எடப்பாடி பண்ணதாட்டு கணேஷ்குமார் சொல்கிறாரு. ஸோ இந்த ஜெயலலிதா அப்ரோச்சு, கருணாநிதி அப்ரோச்சு, எம்ஜிஆர் அப்ரோச்சோடலாம் ஸ்டாலின் அப்ரோச்சு சிறப்பாக தான் இருக்குது, பிரமாதமாக தான் இருக்குது. அது இவருக்கே தெரியும். நானும் உண்மைங்கிறனால தான் இதை சொல்கிறேன். பாமக வந்து திமுக பக்கம் வர எதுவும் வாய்ப்பு இருக்கா? இது குறித்தான ஒரு பல செய்திகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இப்போ மருத்துவர் அவர்கள் இந்த மாநில சுயாட்சி விஷயத்தில் மாநில அரசுக்கு உறுதுணையாக இருப்போம் அப்படிங்கிறதுல சொல்றாரு. அப்புறம் இன்னும் பல்வேறு விஷயங்களை வந்து திமுக அரசை பாராட்டுறாரு. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் திமுக அணி நோக்கி வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. உங்களுடைய கருத்து? தேசிய ஜனநாயக கூட்டணியும் அதிமுகவும் தனித்தனியாக இருக்கும்போது அதிமுக காட்டி தேசிய ஜனநாயக கூட்டணியிலையும், தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜகவை காட்டி அதிமுகவிட்டையும் பாமகவால் பார்கெயின் பண்ண முடிஞ்சுது. ஆனால் இன்றைக்கி நிலைமை சீட் ஷேரிங் முடியலைனாலும் கூட ஒரு கூட்டணிங்கிறதுல 2024 பிரிஞ்சு போனனால 2 பேருக்கும் லாபம்ங்கிறனால கூட்டணி தொடரணுங்கிறதுல எடப்பாடி உறுதியாக இருக்கிறாரு. தொடரணுங்கிறதுல அமித்ஷா உறுதியாக இருக்கிறாரு. அமித்ஷாவின் கருத்தை நயனார் நாகேந்திரன் வந்து வெளிப்படுத்துகிறாரு. கூட்டணியோடு என்ன இருக்கிறாங்க. நம்ம இந்த மோடி சப்போர்ட்டர்ஸும் ஆன்டி மோடி ஓட்டு 19.4 விழுக்காடு குறையும் போது, ஆன்டி பிஜேபி ஓட்டு குறையும் போது அது வரவேற்கத்தக்கதுங்கிற கருத்தை நாமளும் தலைமைக்கு சொல்லிட்டோம், முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இவங்க 2 பேரும் கூட்டணின்னு வரும்போது இவங்கள ஒருத்தரை காட்டி ஒருத்தர்கிட்ட டாக்டர் ராமதாஸ் கிட்ட பேரம் பேச முடியாது இல்லையா? நீங்கள் சீட்டு தரலன்னா அவர் கூட போயிடுவோம், அவர் சீட்டு தரலாம் இவர் கூட போயிடும்னு சொல்ல முடியாது இல்லையா? இந்த இடம் தான் டாக்டர் ராமதாஸ் சிக்கலாது. அப்போ அவருக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் விஜய் 50-50, 2.5 வருஷம் அன்புமணி, 2.5 வருஷம் விஜய்ங்கிறதுக்கு போவார். அதில் எதுவும் சிக்கல் வருதுங்கனால தான் அடிட்டர் வெங்கட்ராமன் ஏதோ நல்லது பண்ணார். இப்போ டிசம்பருக்கு அதை தள்ளி போயிட்டாங்க, அது விஜயும் தள்ளின்றாரு. பாமக வந்து டிவிக்கே கூட கூட்டணி வைக்க அவங்க ரெடியாக இருக்காங்க. 50-50 சொல்கிற தகவல் கொஞ்சம் புதுசாக 50-50 2.5 வருஷம் அன்புமணி சிஎம், 2.5 வருஷம் விஜய் சிஎம்னு பேசி முடிஞ்சதாட்டு, பேச்சுவார்த்தை நடக்கிறதாட்டு வெங்கட்ராமனா அவருக்கு ஆடிட்டர் அந்த தகவல் வந்து. ஏன்னா விஜய்க்கு வந்து வேற ஆப்ஷன் இல்லை. இதுவரை யார் வந்திருக்கா விஜய்க்கு ஓப்பன் ஆட்டு? முஸ்தபா பாய் தவிர யார் வந்திருக்கா? தமிழ்நாடு இளைஞருக்கு வச்சு அவங்க ஆர்வம் தெரிவிச்சுட்டு வராங்க. அப்படியா? எத்தனை எலெக்ஷன் இருக்காங்க? அவங்க 2 எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. என்ன ஓட்டு எடுத்திருப்பாங்க? ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு ஓட்டு எடுத்திருக்க மாட்டாங்க. மறுக்க வரல. தமிழ்நாடு இளைஞர் கட்சின்னு ஒரு கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணி 4 இளைஞர்கள் ஒர்க் பண்ணுறதுனா சாதாரண விஷயம் இல்லை. முஸ்தபா பாராட்டு மாதிரி அந்த தவறுகளை நான் பாராட்டுறேன். 1% பலம் நிரூபித்த ஒரு கட்சியாவது இதுவரை விஜய்கிட்ட போகல. 4.3% பலம் நிரூபித்த படம் கட்சி பாமக, பாட்டாளி மக்கள் கட்சி. வடதமிழத்தில் செல்வாக்கானவங்க. பலம் நிரூபிக்காத விஜய், பலம் என்னன்னே தெரியாது. ரிஸ்க்கு சிவாஜி சீட்டு கொடுத்து ஒண்ணுமில்லாம போயிட்டாங்க 89ல. ஆமா, அந்த ரிஸ்க்கு வாய்ப்பு இருக்குங்க இதுல. ஸோ பலம் நிரூபிக்காத ஒருத்தர் கூட போகும்போது 50-50 வடதமிழம் எனக்கு, மற்ற பகுதியில் நீங்க எடுத்துடுங்க. 2.5 வருஷம் அன்புமணி சிஎம், 2.5 வருஷம் விஜய் சிஎம்னு தான் டாக்டர் ராமதாஸ் கோரிக்கை வைப்பாங்க. அதை தவிர வேற ஆப்ஷன் என்ன வந்திருக்கு விஜய்க்கு? சும்மா டிசம்பர்ல பண்ணிடுவோம் அங்க பண்றோம்னா மாநாடு நடந்து எவ்வளவு நாள் ஆகுது? 6 மாசம் முடிஞ்சிருச்சு. 6 மாசம் முடிஞ்சிருச்சு இல்லையா? திமுக இன்டாக்டா இருக்கா? அவங்க எல்லாம் ஒன்னா தான் பயணிக்கிறாங்க. திமுக ஆப்ஷனை தேமுதிக ஓபன் பண்றாங்களா? என்டி அண்ணா திமுக ஆப்ஷன்ல இருக்காங்க, ஓபன் பண்றாங்களா? பாமக திமுக ஆப்ஷன் ஓபன் பண்ணிருக்கா? இதெல்லாம் தரவுகளோட கூடியது. விஜய தரவுகளோட யார் விஜய ஏன் பண்றா? எடப்பாடி வேணா டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் கொடுத்து பிரச்சாரம் பண்றதுக்கு அதுக்கும் கொஞ்சம் சீட்டை கொடுக்கலாம். அது வந்து நான் எதை வச்சு சொல்றோம்னா, பலம் நிரூபிச்சு நாங்க எதிர்கட்சியா வந்திருக்கோம்னு சொன்னவர் விஜய பலம் நிரூபிக்காதவருங்கிற விமர்சனத்தை வைக்கல. சீமான் தம்பி நீ பலம் நிரூபிக்காதவர் உங்க கூட யாரும் வரமாட்டாங்க, விஜயகாந்தாவது பலம் நிரூபிச்சவங்க தான் கூட்டணிக்கு போனாங்கன்னு அடிச்சிட்டாரு.
ஜாலியாக தம்பி தம்பிம்பாரு, ஆனால் அடிச்சிருவார். அவர் 214 போட்டி போடுறதுனால விஜய் தனித்து போட்டியிட மாட்டார். அதனால விஜய் பாமக கூட 117 போனால் கூட விஜய் போட்டியிடாத தொகுதிகளில் விஜய் ரசிகர்கள் அபிமானிகள் வந்து பாமகவுக்கு போடாமல் தனக்கு போடுவாங்கன்னு எதிர்பார்க்காரு. அதே மாதிரி பாமக விஜய் போட்டியிட தொகுதிகளில் டாக்டர் ஐயாவுக்கு ஆட்கள் வந்து விஜய்க்கு போடாமல் தனக்கு போட்டிடுவாங்கன்னு நினைக்கிறாரு. தனிச்சு போட்டியிடனால தனக்கு இந்த கெயின் வரும்னு நினைக்கிறாரு. பிசிகாவும் வந்து முழுமையாக திமுகவுக்கு ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது, என்டிஏ ஓட்டு எடப்பாடிக்கு டிரான்ஸ்ஃபரே ஆகாது, தனக்கு வரும்னு நினைக்கிறார். ஸோ அவர் கணக்குக்குள்ள சீமான் 214 தனிச்சுனி போகிறதுல பெரிய நுணுக்கமான எக்ஸ்ட்ராடினரி கணக்கு இருக்கு. அதுக்கெல்லாம் பக்கத்தில் கூட விஜயோ ஆதவர்ஜனாவோ ஜானார்கிசாமியோ இல்லை. சீமானுக்கு கால்குலேஷன்லையும், சீமானுக்கு அரசியல் நுணுக்கத்திலையும், சீமானுக்கு நகர்வுகளிலையும், சீமானின் உறுதித்தன்மையிலையும், சினிமாவின் வெளிப்படைத்தன்மையிலையும், சீமாவின் நண்பகத்தன்மையிலையும் கிட்ட கூட இல்லை விஜய். இல்லை, எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்றது போல ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து விஜய் அவர்கள் பெறுவார் அப்படிங்கிறத சொல்றாரு ஆதவர்ஜுனா சமீப பேட்டியில். பெறலாம். எம்ஜிஆர் வந்து திமுகவில் சேர்ந்து 20 வருஷம் உழைச்சார். 20 வருஷம் கழிச்சு சூழ்நிலை வந்தோன்னா பெறலாம். எம்ஜிஆர் ஜெயலலிதா கம்பேரிசனே ஆதவர்ஜுனா பண்றதே தவறு, பொருந்தாத கம்பேரிசன். எம்ஜிஆர் வந்து திமுகங்கிற கட்சி 50% இருக்கும்போது அதை உடைச்சிக்கிட்டு 30% பெற்றார். ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு ஒரு வாரிசா வந்து கிரௌட் புல்லராட்டு அந்த கட்சியை கைப்பற்றி வந்தார். விஜய் வீட்டில இருந்து வராரு. நாட்டில இருந்து வந்தவங்களும் வீட்டில இருந்து வரதையும் கம்பேர் பண்றதே போதுமான அரசியல் அறிவில்லை. சும்மா அவங்க ரசிகர்களை திருப்திப்படுத்துறதுக்கு பொய்யா புரட்டா ஆதவர்ஜுனா பேசிட்டு இருக்காருங்கிற தவிர இந்த கம்பேரிசன் வந்து எந்த வகையிலுமே வந்து ஒப்பீடு சரியில்லை. நீங்கள் விஜயகாந்தோட ஒப்பிடுங்க, என்டிஆர் கூட ஒப்பிடுங்க, கமல்ஹாசனோட ஒப்பிடுங்க, என் சீமான் கூட ஒப்பிடுங்க. 1% எடுத்த சீமான், 3 புள்ளி எடுத்த கமல்ஹாசன், 8.3 எடுத்த விஜயகாந்த், இவங்கள கூட ஒப்பிடுங்க. ஜெயலலிதா வந்து அரசியலுக்கு வந்ததே எம்ஜிஆருக்கு கருணையில் வந்தாங்க. ரிஃப்ளெக்டட் க்ளோரி ஆஃப் எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் வந்து அண்ணாவின் தொண்டராட்டு 57 15%, 62 27, 67 40, 71 கலைஞர் எம்ஜிஆர் 51, கலைஞர் 24.8, எம்ஜிஆர் 30.3. அந்த ஓட்டை பிரிச்சுக்கிட்டாங்க. எம்ஜிஆருக்கு திமுக ஓட்டை தாண்டி வெளியே ஓட்டு வரல. விவரமே தெரியாம ஊடகங்கள்ல பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஊடகத்திலே நான் பதில் சொல்றது கிடையாது. ஏன்னா அவனுக்கு பதில் சொன்னாலும் புரியாது. அவனுக்கு நம்ம அந்த இடத்துக்குள்ள பதில் சொன்னாலும் புரியாது. 71 திமுகவின் பலம் வந்து 50% தாண்டிட்டு, 77 கலைஞர் 24.8, எம்ஜிஆர் 30.3. அப்போ இதுல சீமான் கரெக்டா இருக்கிறாரு. பாரா 16.5, மூப்பனார் கூட்டணியோட 20, தனிச்சு 17.5. ஸோ இந்த 35 to 40% வாக்குகளும் காமராஜர் தலைமை ஏற்ற வாக்குகள், ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பிறந்தவர் காமராஜர் சொன்ன வாக்காளர்கள். அந்த வாக்காளர்களின் வாரிசுகள் வந்து தனக்கு ஆதரிப்பாங்கன்னு சொல்றாப்புல. கலைஞருக்கு வாரிசுகளுக்கு ஸ்டாலின் இருக்காரு, கலைஞரை வளர்ந்துட்டாரு. எம்ஜிஆருக்கு வாரிசுக்கு ஜெயலலிதா வந்தாரு, இன்னைக்கு எடப்பாடி இருக்கிறாரு. அப்ப எம்ஜிஆர் மாதிரி வரணும், எடப்பாடி வாஷ் அவுட் ஆயிடுவாருன்னு ஆதவர்ஜுனா சொல்லணும். எடப்பாடி வாஷ் அவுட் ஆயிடுவாருன்னு ஆதவர்ஜுனா சொல்லணும். எடப்பாடி விட்ட குறை தொட்ட குறை அதுல 20% வச்சிருக்கிறாருல்ல. எம்ஜிஆர் ஜெயலலிதா அதுல ஒரு 20% அவர்கிட்ட இருக்குது இல்ல. அப்ப இந்த 20% விஜய் வாஷ் அவுட் பண்ணிடுவாருன்னு. விஜய் வேணா இதுக்குள்ள இந்த போயர், ஒட்டர், தொட்டிய நாயக்கர், அருந்ததியர், இந்த பெரியாரு சொல்லி சீமான எதுக்குறாருல, நீ வலம் போவோம் இடம் போவோம் அடிபட்டு செத்து போவேன்னு சொன்னார்ல, அது நமக்காக தானே விஜய் இந்த அவமானத்தை தாங்குறாருன்னு இந்த பிறமொழி சமூக மக்கள் மத்தியில விஜய்க்கு ஒரு இது இருக்கு. ஐடிஎம் ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட பாமர மக்கள் மத்தியில ஒரு வாக்கு வங்கி வரலாம். அதுல இருந்து எம்ஜிஆர் ஆட்சின்னு கருப்பு எம்ஜிஆர்ன்னு விஜயகாந்த் பிரிச்ச மாதிரி ரெட்டலை வாக்குல, கமல்ஹாசன் எம்ஜிஆர் ஆட்சின்னு பிரிச்ச மாதிரி விஜயும் அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு வாக்களை பிரிக்கலாம். மற்றபடி எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம் கட்சிக்குள்ள இருந்து வந்தவர், இவர் வெளியே இருந்து வர்றவர். இந்த வித்தியாசமே தெரியாம ஊரை ஏமாத்துற வேலையை ஆதவர்ஜுனா பண்றாரு. இதுவரை உங்க பல்வேறு கருத்து கொடுக்க நன்றி சார்.